அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் நின்று நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொண்ட வண்ணம் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சொற்ப வேளையிலே இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் நிறைவு பெற இருக்கிறது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முடிஞ்சு ஒவ்வொருத்தராக வெளியில் வர வலிக்கிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை இல்லாத பட்டதாரிகள் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த வழியால் போகாமல் ஜனாதிபதியை கச்சேரி நல்லூர் ரோட்டால் திருப்பி விடினம். ஜனாதிபதி இப்போ எங்கே என்று சொன்னால் வல்வெட்டித்துறை பக்கம் போக இருக்கிறார். ஒவ்வொருத்தராக எல்லாருமே மீட்டிங் முடிஞ்சு வலிக்கிட்டாங்க. இதில் வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய வாகனம் அதில் போய்கொண்டிருக்குது. பெரும்பாலும் அவர் அந்த இடத்துல, அதாவது வேலையில்லா பட்டதாரிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல அவர் இப்படியும் இறங்குவார் என்று எதிர்பார்க்கிறேன். கவனஈர்ப்பு போராட்டத்தில் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கலந்து கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் நீதிமன்றம் இவர்கள் போராட்டம் செய்யலாம் என்று அனுமதி வழங்கியிருந்த போதும் வேறொரு பாராளுமன்ற உறுப்பினர்களோ அதே சமயத்தில் அமைச்சர்களோ யாருமே இவர்களுடைய போராட்டத்துக்கு செவிமடுத்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை என்று இவர்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்ப பார்த்தா பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். பேர் சர்வனா நன்றி சொல்லுவோம்.